ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம விசையும் இயக்கும் லெசனோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வேகம் எப்படி கணக்கிடுறது, ஒரு பொருளுடைய வேகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னா அந்த பொருள் என்ன வேகத்தில் நகருது அப்படிங்கிறத எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். வேகத்துக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? வேகம் S = கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம், அதாவது S = d/t அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபார்முலாவிலேருந்தே நம்ம அந்த பொருள் எவ்வளோ தூரம் தொலைவு கடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கிடலாம். அதே ஃபார்முலாவிலேருந்தே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தொலைவு கண்டுபிடிக்கணும்னா கடந்த தொலைவு = சராசரி வேகம் இன்ட்டு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது d கண்டுபிடிக்கணும்னா d = S × t, அதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதனுடைய வேகமும், அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் போகுது, அது எவ்வளோ காலத்தில் கடந்தது, வேகமும் காலமும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கணக்கிட்டுடலாம். அதேமாதிரி வேகம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன வேணும்? கடந்த தொலைவும் அதனுடைய காலமும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேகம் கணக்கிட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம ஒரு பொருள் எவ்வளோ வேகத்தில் நகருது இல்லை எவ்வளோ தொலைவு கடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது உசைன் போல்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் ஒரு அத்லெட். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடி தான். அப்படி நம்ம சொடக்கு போடுறது, ஒரு 10 தடவை சொடக்கு போடுறதுக்குள்ளார அவர் நம்ம 100 மீட்டர் தூரத்தினை கடந்துருவார். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுனனால தான் அவர் ஒலிம்பிக்கில் என்ன பண்ணியிருக்காரு? தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. உங்கள் புக்கில் தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பல் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 5 மணி நேரம் பயணம் செஞ்சதுன்னா அதனுடைய தொலைவு எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தொலைவுக்கான ஃபார்முலா என்ன? d = S × t. S எவ்வளோ, அது எவ்வளோ வேகத்தில் போயிருக்கு, ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 km/h வேகத்தில் போயிருக்கு. டைம் எவ்வளோ எடுத்திருக்கு? 5 மணி நேரம் எடுத்திருக்கு. அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்ஸுக்கு பதிலாக 50 km/h இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். டைமுக்கு பதிலாக 5 மணியை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ரெண்டத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 50 × 5 எவ்வளோ? 250 கிலோமீட்டர். இப்போ இந்த பக்கத்தில் அந்த யூனிட்ஸ் பாருங்கள், km/h, அப்புறம் மணி இருக்குது. மேலே ஒரு மணி இருக்குது, கீழே ஒரு மணி இருக்குது. அதனால் அந்த 2 யூனிட்டையும் அடிச்சிடலாம் நம்ம. அப்போ மிச்சம் இருக்கிற யூனிட் என்ன இருக்கும்? கிலோமீட்டர் தான் இருக்கும். தொலைவு எதால் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்ப்ளிஃபை பண்ணும்போது அந்த யூனிட்ஸும் சிம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு டிஸ்டன்ஸுக்கான யூனிட் நமக்கு கிடச்சிருது, கிலோமீட்டர்னு கிடச்சிருது. இது மாதிரி தான் நம்ம தொலைவையும் நம்ம மெஷர் பண்ணணும். வேகத்தை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கீழேயே உங்களுக்கு பின்வரும் கேள்விகளுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் ரஃப் நோட்டில் போட்டு பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்குற பிளாங்கில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அடுத்த இயக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். இந்த சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு பொருளானது திரும்ப திரும்ப ஒரே ஸ்பீடில், ஒரே வேகத்தில் மாறாமல் ஒரே வேகத்தில் சீரானதாக இருந்ததுன்னா அந்த இயக்கத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சீரான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சீரற்ற இயக்கம்னா என்னது? ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான வேகத்தில் போகிறது. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வேகம், அப்புறம் குறைஞ்சிடுறது, அப்புறம் திருப்பி ஏறுறது, இது மாதிரி மாறி மாறி வந்த இயக்கமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சீரற்ற இயக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரைக்கு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது ஆரம்பிக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது கிளம்பி வெளியில் அவுட்டருக்கு வர வரைக்கும் அந்த டிராஃபிக்கில் மெதுவாக கொஞ்சம் நேரம் நிற்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் நகரும். இப்படி ஒரு மெதுவான வேகத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் அந்த இடத்த விட்டு நகரும். அப்புறம் கொஞ்சம் தூரம் வெளியில் அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கப்புறம், அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் கூடுதலாக எடுத்துக்கும். அதையும் விட்டு திருச்சியை விட்டு தாண்டிட்டு பைபாஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும்? கொஞ்சம் வேகத்தை அதிகரிக்கும்.
சப்போஸ் இப்போ பாலம்லாம் ஏறுதுன்னா கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கும். திருப்பியும் பாலம் இறங்கி ஒரு ரோடு நல்ல நீட்டான ரோடு கிடைக்கிது அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும். அப்போது ஒரு சில நேரத்தில் மெதுவாகவும் ஒரு சில நேரத்தில் வேகமாகவும் ஒரு சில நேரத்தில் நார்மலாகவும் போகக்கூடிய அந்த இயக்கத்தை என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா சீரற்ற இயக்கம். அதாவது குறிப்பிட்ட கால இடையில் ஒரே வேகத்தில் சென்றுட்ருக்கும், அப்புறம் வேற ஒரு கால இடைவெளியில் வேற ஒரு வேகத்தில் மாறும். இப்படி மாறி மாறி வரதை வந்து சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கால இடைவெளியில் ஒரே மாதிரி வேகத்தில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சீரான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சீரான இயக்கத்துக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சீரான இயக்கம் அப்படிங்கும்போது நம்ம பூமி சுற்றுறதை சொல்லலாம், பெண்டுலம் இயங்குறத சொல்லலாம். இதெல்லாம் சீரான இயக்கம், ஒரே வேகத்தில் இயங்கும். ஆனால் மாறுபட்ட வேகத்தில் இயங்குச்சுன்னா அது சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பஸ்ஸு போகிறது, நம்ம வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் வந்து சீரற்ற இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய இயக்கங்கள், டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் வந்து சீரற்ற இயக்கங்களாக தான் இருக்கும். இப்போ ஒரு சிறுத்தை போகுது, ஓடுது அப்படின்னாக்க அந்த ஓடக்கூடிய சிறுத்தையினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. 112 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சிறுத்தையால் ஓட முடியும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரி இயக்கங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க இந்த இயக்கத்தை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். அதாவது பாதையின் அடிப்படையில், அப்புறம் கால இடைவெளியில், வேகத்தின் அடிப்படையில் அப்படின்னு 3 விதமான இயக்கங்களை நம்ம இப்போ பிரித்து பார்த்துருக்கோம். முதல்ல நம்ம பார்த்தது பாதையின் அடிப்படையில் பிரிச்சிருக்கோம். என்னென்ன இயக்கங்கள் அதில் இருக்குது? பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இதெல்லாம் பாதையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டவை. அடுத்தது கால இடைவெளின்னு பார்த்தோம்னா 2 விதமான இயக்கங்கள். ஒன்று கால ஒழுங்கு இயக்கம், இன்னொன்று கால ஒழுங்கற்ற இயக்கம். வேகத்தின் அடிப்படைன்னு பார்த்தா 2 இயக்கங்கள். என்னென்ன? சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். அதுதான் இப்போ பார்த்தோம். சம்டைம்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில வேலைகள், நம்ம செய்கிற வேலைகள்லாம் சில சமயம் ஒரு இயக்கம் நம்ம பண்ணுறதா நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்குள்ளார மோர் தேன் ஒன், நிறைய இயக்கங்கள் அதுக்குள்ளார ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தையல் மிஷினில் ஒருத்தர் உட்காந்து தைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊசியை பார்த்திங்கன்னா எப்படி போகும்? மேலேயும் கீழேயும் இறங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? தைக்கும்போது மேலேயும் கீழேயும். அப்போ அது என்ன மாதிரியான இயக்கம்? ஒரே நேர்கோட்டில் மேலேயும் கீழேயும் போகுது. அப்போ அது நேர்கோட்டு இயக்கம். அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக கையில் எப்படி சுற்றி விடுவாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வீல். அந்த வீல் எந்த மாதிரி இயக்கம்? சுழற்சி இயக்கமும் இருக்கும், வட்ட இயக்கமும் இருக்கும். அதுமாதிரி கீழே ஒரு பெரிய வீல் சுற்றிட்டு இருக்கும். அதுவும் என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கமும் இருக்கும், வட்ட இயக்கமும் இருக்கும். கீழே காலை வச்சு பெடல் பண்ணுவாங்க. காலை வச்சு பெடல் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் அசைப்பாங்க இல்லையா? காலை அந்த பெடலை வந்து அசைப்பாங்க. அது என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். மேலே நூல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நூலை வந்து இழுக்க இழுக்க அந்த நூற்கண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம். ஒரே இடத்துல நின்றுட்டு அந்த நூல்கண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி சுழற்சி இயக்கம். அதே மாதிரி மிதிவண்டி ஓட்டுறவங்கள கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் என்னென்ன மாதிரி இயக்கம் இருக்கும் அப்படின்னா, அவர் மேலே உட்காந்துட்டு ஒரு சைக்கிளை ஓட்டுறாரு அப்படின்னாக்க நேராக ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அது நேர்கோட்டு இயக்கம் இருக்குது. அந்த வீலை கவனிங்க. வீலில் அந்த டயரினுடைய இயக்கம் என்ன இயக்கம்? வட்ட இயக்கம். நடுவில் அந்த அச்சு இருக்கும் பார்த்தியா? அந்த அச்சு என்ன இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். காலில் அந்த பெடல் பண்ணுறாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன இயக்கம்? வட்ட இயக்கம். அந்த பெடலினுடைய அச்சு பொருந்திருக்கு இல்லையா? அது அச்சு தற்சுழற்சி இயக்கம். அந்த மனுஷனோட கால் என்ன பாதையில் போகும்? வட்ட இயக்கம். இப்படியே சுற்றி சுற்றி இருக்கும். அப்போது ஒரு பொருள் இயங்கும்போது அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் சேர்ந்துருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க கூட்டு இயக்கம். நீங்கள் வீட்டிலையே ஒரு சிறிய காற்றாடி, எளிய காற்றாடி செய்யக்கூடியதற்கான செய்முறை விளக்கம் உங்களுக்கு இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வாசித்து நீங்கள் அந்த காற்றாடியை செய்கிறீங்க. அந்த காற்றாடி எதால் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, பழைய ரீஃபில் பால் பாயிண்ட் பென் இருக்கு இல்லையா? அந்த பால் பாயிண்ட் பென்னோட அவுட்டர் போர்ஷனை எடுத்துகிட்டு அதில் ஓட்டை போட சொல்லி அதில் அந்த யூ மாதிரி கட் பண்ணி கம்பி பொருத்தி அது அந்த கம்பியில் ஒரு ஸ்ட்ரா, ஈஸியாக லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராவை சொருகிட்டு காற்றுல வழியாக அந்த ரீஃபில் வழியாக நம்ம ஊதுனோம்னா அந்த ஸ்ட்ரா வந்து சுற்றும். ஒரே அச்சில் நம்ம
ஸ்பின் பண்ணியிருப்போம் அதை. ஆனால் காற்று பட்டோன்னே அது வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிக்கும். நேர்கோட்டில் இருக்கக்கூடியது வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அது என்னென்ன இயக்கம் அதில் செயல்படுது, சேர்ந்து கூட்டு இயக்கமாக செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே கொடுத்துருக்கிறதுல கீழே அந்த ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கொஷினுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் அதில் புக்லேயே எழுதுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோபோட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ்லேயே ரொம்ப அட்வான்ஸு இப்போ கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோபோட்டு தான். நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ரோபோட். இந்த ரோபோட் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்க, ரோபோட்டுங்கிறது தானாகவே இயங்கக்கூடிய இயந்திரம், ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். அதுக்குள்ளார நம்ம சில கட்டுப்பாடுகளை ப்ரோக்ராம் பண்ணி கம்ப்யூட்டர் மூலயமா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். அதை வைத்து அந்த உத்தரவு, கம்ப்யூட்டரினுடைய உத்தரவை பயன்படுத்தி அது தானாகவே இயங்கக்கூடிய இயந்திரமாகும். எதுக்காக ரோபோட்டுகள் யூஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னாக்கா, மனிதர்கள் செய்ய முடியாத மனிதர்கள் செல்ல முடியாத ஆபத்தான இடங்களுக்கு இந்த ரோபோட்டை வைத்து நம்ம அந்த பணிகளை செய்யலாம். இல்லை செல்ல முடியாத மிக தொலைவில் கோள்களை ஆராயக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு இந்த ரோபோட்டுகளை பயன்படுத்தலாம். இவை மனிதர்களை விடவும் சிறப்பாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடியவை. இந்த ரோபோட் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற கண்ட்ரியிலேருந்து அவங்க யூஸ் பண்ண ஒரு வார்த்தை, அதாவது உத்தரவுக்கு பணிந்து இயங்கக்கூடிய ஊழியர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு வேர்டு, அவங்களோட கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னா ரோபாட்டா அப்படின்னு பேர். அதாவது கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஊழியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அவங்க மொழியில் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா ரோபாட்டா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த ரோபாட்டா அப்படின்ற செக்கோஸ்லாவியா வார்த்தையிலிருந்து வந்தது தான் என்னது அப்படின்னா ரோபோட். இந்த ரோபோட்டை பற்றின படிப்புக்கு என்ன பெயர், அறிவியலுக்கு என்ன பெயர் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டை பற்றின அறிவியல் படிப்புக்கு ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு பெயர். இந்த ரோபோட்டால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சுற்றுப்பாதைகளை எப்படி ரோபோட்டுகள் அது எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படணும், எந்த மாதிரி நுட்பமான பணிகளை செய்ய முடியும், அதே மாதிரி எவ்வளோ வெயிட்டான பொருளை தூக்கணும், எவ்வளோ விசை செலுத்தணும், இந்த மாதிரிலாம் அதில் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்து அந்த ரோபோட்டுகள் எதிர்வினை புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருத்துவருக்கு பதிலாக இந்த ரோபோட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, அந்த மருத்துவரினுடைய வழிகாட்டுதலின்படி தான் அதால் செயல்பட முடியும். தானாக தன்னிச்சையாக செயல்பட முடியாது. யாராவது ஒரு மருத்துவர் வழிகாட்டணும். இப்போ ஒரு கண் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த கண் அறுவை சிகிச்சைக்கான செயல்முறைகள் என்னென்ன, அந்த மருத்துவரால் பண்ண முடியாத, நுழைய முடியாத அந்த கண்களுக்குள்ளார நானோ ரோபோட்ஸ் மூலியமாக கூட செலுத்தி அந்த அறுவை சிகிச்சைகளை செய்ய முடியும் இந்த காலத்தில். அதே மாதிரி மகிழ்வுந்து, அதாவது கார் வடிவமைக்கிற டெக்னாலஜிலெல்லாம் இப்போது இந்த ரோபோட்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவை அதிகமாக பயன்படுத்தி இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் ரோபோட் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ரோபோட்ஸில் மின்னணு உணர்விகள்னு இருக்கும். அதுதான் இந்த ரோபோட்ஸ்க்கு கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுறதுன்னு ரெட்டை கேமரா அப்படிம்பாங்க. இந்த ரெட்டை கேமரா மூலியமாக தான் அந்த முப்பரிமாண பிம்பத்தை அது அதால் உணர முடியுது. மைக்ரோஃபோன்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோஃபோன்ஸ் மூலிமா சவுண்டை அதால் உணர முடியும். அதே மாதிரி தொடுதலுக்கான நுட்பம், அழுத்த உணர்விகள்னு இருக்கும். அந்த அழுத்த உணர்விகள் வச்சு ஒரு பொருள் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு தொட்டோன்னே அதால் உணர முடியும். அப்போ எவ்வளோ விசை வகித்து அதை தூக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது கால்குலேட் பண்ண முடியும். அதை வச்சு அதனுடைய விசை கொடுத்து அந்த ரோபோட் ஒரு பொருளை தூக்கும். அதே மாதிரி ரேடியோ அலைகள், கணிப்பொறி ரேடியோ அலைகள் மூலயமா செய்திகளை பரிமாற்றம் செய்யவும் அதால் முடியும். இந்த உங்கள் பிக்சரில் கொடுத்துருக்குற ரோபோட்ஸ் இராணுவத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ரோபோட். இதற்கு 4 கால்கள் இருக்கிற மாதிரி ரோபோட் வடிவமைச்சிருக்காங்க. அது இராணுவத்திற்காக பயன்பாட்டில் இருக்குது. இந்த ரோபோட்ஸ்லாம் முக்கியமாக அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு.
செயற்கை நுண்ணறிவுனா என்னது அப்படின்னா, மனித மூளை மூலவே சிந்திக்கக்கூடிய வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்கி வச்சிருக்கிறது. அதுக்குள்ளாரே ப்ரோக்ராம் பண்ணி கணினி மூலயமா மனித மூளை மாதிரி சிந்திக்கக்கூடியதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு கூட்டத்துக்கு நடுவில் யாராவது ஒருத்தரை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷன், நம்ம ஃபோன்லலாம் கூட இப்போ நிறைய ஃபேஸ் ரெக்கக்னிஷன், முகத்தை வைத்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான் அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த முகத்தில் இருக்கவங்க முகத்தை ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரோபோட் வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அந்த முகத்து அடையாளம் இருக்கக்கூடிய ஒருவர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கரெக்டாக ஸ்பாட் அவுட் பண்ணிடும். ரோபோட்டுகளால் சிந்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க ரோபோட்டுகளால் சிந்திக்க முடியும். அதுவும் ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளே மாதிரி அட் அ டைம் உடனே அதால் இப்போ தானாகவே சிந்திக்க முடியாது. அதுக்குள்ளார எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அதால் செயல்பட முடியும். ஈவன் செஸ், அது நம்மளை மனிதர்களை விட இன்னும் சிறப்பாகவே அதால் செஸ்ஸு விளையாட முடியும். அதனால தான் அந்த உணர்வு நிலை மனிதர்கள் போல் அக உணர்வு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரோபோட்ஸை. நான் ரோபோட்ஸில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானோ ரோபோட்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்க, ரொம்ப சிறிய அளவில், நானோ அப்படின்னாவே மிகச்சிறியது. அந்த நானோன்னா என்ன அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻⁹ அப்படின்ற அளவில் இருக்கும். அதாவது 1/1 பக்கத்தில் 9 zeros போடுவோம். அப்போ 1 இத்தனை சைஃபர் இருக்கிற நம்பர் 9 zeros இருக்கக்கூடிய நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா எப்படி 0.0000 அளவு இருக்கக்கூடிய மிகச்சிறிய நுண்ணிய அளவிலான ரோபோட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கோம். நானோ அப்படின்னாவே மிகச்சிறிய அளவிலான ரோபோட்டுகள். இதை வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அறுவை சிகிச்சைகளில் கேமரா மூலியமாக உள்ளுக்குள்ளார இதை செலுத்தி அந்த இடத்துல பண்ணக்கூடிய சிறிய சிறிய அறுவை சிகிச்சைகள் ஓப்பன் பண்ணாமல் கட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளார கேமரா மூலியமாக இதை செலுத்தி அந்த இடத்துல கேமரா வழியாக அந்த இடத்துல என்ன இருக்குது, கட்டி இருக்கா இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா சதை இருக்கா அப்படிங்கிறத கேமரா வழியாக பார்த்து இது கூடவே அனுப்பக்கூடிய இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து அந்த கட்டிகளையோ இல்லை எக்ஸ்ட்ரா சதைகளையோ கட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நானோ ரோபோட்ஸ் வேலை செய்ய முடியும். இந்த நானோ ரோபோட்ஸை யூஸ் பண்ணி கூட இப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, புற்றுநோய்களில் ஏற்படுத்தக்கூடிய செல்களை இந்த நானோ ரோபோட்ஸை மனித உடலுக்குள்ளார செலுத்தி இரத்த ஓட்டத்தில் செலுத்தி அந்த புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய செல்களை மட்டும் அழிக்க முடியுமா அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்ததுன்னா எவ்வளோ மனித உலகத்திற்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதே நீங்களில் யாராவது ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.